ஆத்திகமா நாத்திகமா சித்த நெறியா? இறை நம்பிக்கை ஆத்திகம், இறை மறுப்பு நாத்திகம். கேள்விப்பட்டதை பேசுவது ஆத்திகம், கேள்வி பல கேட்டு பேசுவது நாத்திகம். அவதாரங்களை பேசுவது ஆத்திகம், ஆதாரங்களை பேசுவது நாத்திகம். இது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு முரணாதான் இருக்கு. இதுவும் பாதிதான், அதுவும் பாதிதான், ரெண்டுமே முழுமை இல்லை. அப்போ இந்த இயற்கையை பற்றி முழுமையா புரிந்து தெளிந்து உணர்றது தான் சித்த நெறி. ஆத்திகம் தனக்குன்னு ஒரு இறைவனை ஏற்று மற்றவர்களின் இறைவனை ஏற்காமல் இருப்பது, நாத்திகர்களையும் ஏற்க மறுப்பது. தன்னுடையதே உயர்ந்தது என்றும் மனிதரிடையே பாகுபாடும் படிநிலைகளையும் பாராட்டுவது. இங்கே இயற்கையை பற்றி முழுமையான அறிவு இல்லை, உயிர்கள் இடத்தும் சமமான கருணை அன்பு பாராட்டுவது இல்லை. நாத்திகம் இது கடவுள் என்று ஒருவர் உலகத்தை இயக்கவில்லை, தனி மனிதனே அவனது வாழ்வுக்கும் விதிக்கும் பொறுப்பு என்று புரிந்தவர்கள். ஆனால் சிலர் பகுத்தறிவு என்ற பெயரில் இயற்கைக்கென்று ஒரு அறம் உள்ளது, அதை சரிவர கடைபிடிப்பதில்லை. அனைத்து உயிர்கள் மீதும் கருணை இருக்கிறதா என்று கேட்டால் அங்கும் அவர்களுக்கு இல்லை என்றே கூறலாம். சித்த நெறிதான் இயற்கையின் அறிவியலை, இயக்கத்தை புரிந்து கொள்வது, தன்னுள்ளே இருக்கின்ற ஆற்றலை சரிவர இயக்கத் தெரிந்து அதை உணர்ந்து சித்தி பேறு பெறுவது. இதுதான் முழுமை. சித்த நெறியினால்தான் வானறிவியல், ஓகம், சித்த மருத்துவம், சாகாக்கலை என்று பல கலைகள் சாத்தியமாயிற்று. வள்ளுவரும் வள்ளலாரும் திருமூலரும் இன்னும் பல சித்தர்கள் இயற்கையின் இத்தகைய பேரறிவை அறிந்து உணர்ந்தவர்கள்.